அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்ட வாரியாக ரிசல்ட் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற தகவல் சற்று முன்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. இந்த அப்டேட் எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் யார் யாருக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் வெளியாக போகுது, அதே மாதிரி இதில் முன்னுரிமை யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டங்களுக்கும் நேர்காணல் அதாவது இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா, ஸோ அதுக்கான அப்டேட் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இதில் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ நிறைய பேர் இந்த வேலையை காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையாக பொய் அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன 38 மாவட்டத்திலையும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் செலக்ட் ஆன அனைவருக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வரும் இன்று முதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் யாருக்கு வரும் அப்படின்றத பற்றியும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான டிஆர்பி தகவல் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு, ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைச்சு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்டில் கேட்ட அனைத்து விதமான கொஸ்டின்ஸ்க்குமே இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. நிறைய பேர் எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது காசு கொடுத்து வாங்குறாங்களா, அது உண்மையானு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வேலையில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க. எஸ்எம்எஸ் மெயில் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முழுமையாக இருக்க போது. ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸு, இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, முக்கியமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கும் அப்டேட் கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்ட வாரியாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் என்னன்றதை ஃபஸ்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அதில் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் அதாவது நேர்காணல் பார்த்திங்கனாக்கா 38 மாவட்டத்திற்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் முடிந்ததா முடியலையா, ஸோ அதுக்கான மெரிட் லிஸ்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அது ரெடியானதா இல்லையா மெரிட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 38 மாவட்டங்களுக்கும் நேர்காணல் இன்னமும் ஒரு 10-15%, ஓகேங்களா, 20% வச்சுக்கலாமே, ஒரு 20% நேர்காணல் இன்னமும் முடியாமல் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ நிறைய பேர் சென்னை மாவட்டங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்கள், அதாவது அதிகமான வேகன்சி உள்ள மாவட்டங்கள், அதிகமான மக்கள் வசிக்கும் இடங்களில் பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடைகளில் இன்னமும் நேர்காணல் நடத்தாமல் தான் இருக்குது, நடக்காமல் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பெரிய மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டங்களில் இன்னமும் நேர்காணல் நடக்கவே இல்லை. அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான அந்த கால் லெட்டருமே இன்னும் டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னமும் இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கான நேர்காணல் நடக்க போகிறது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போது எதற்காக 38 மாவட்ட வாரியாக நீங்கள் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும் இல்லையா. ஸோ இப்போது
இந்த 38 மாவட்ட வாரியாக நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா 38 மாவட்ட வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கு ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குதோ ஓகேங்களா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிடுவதற்கான லிஸ்ட்டு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு மட்டும் இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இன்று முதல் நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு டிஆர்பி சைடில் இருந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் என்னென்னா, அதில் முதல்ல சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் நடத்த முடியாமல் போனதுக்கு அனைவருக்கும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு. இல்லைனா இந்த பொங்கலுக்கு முன்னதாகவே அனைத்து நபர்களுக்குமே ரிசல்ட் வெளியிட்டுருவோம்னு சொல்லிட்டு அவரும் வருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போ வெளியிட போகிறோன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நேர்காணல் எப்போ முடியும், அது மீதி இருக்கிற மாவட்டங்கள் இந்த 20% உள்ள மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே நேர்காணல் வந்து முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே 38 அந்த 20% இருக்கிற நேர்காணல் நடத்தாமல் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமாக நடைபெற்று அது தீவிரமாக வந்து வேலைகளை செய்து நாங்கள் கூடிய விரைவில் அதற்கான ரிசல்ட்டுமே நாங்கள் வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெடியாக இருக்கிற மாவட்டங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வந்து இன்று முதல் நாங்கள் வந்து குறுஞ்செய்தி வழியாக நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்றதையும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களுடைய முக்கிய தகவல், முக்கியமான அப்டேட் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணுமா, இல்லை வந்து எனக்கு லெட்ரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டரே வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே வந்துடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இதுக்கு தான் காசு கொடுத்து வாங்குறாங்களே, நாங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணோம், நல்லா தான் பண்ணோம், ஆனால் வந்து எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருப்பீங்க இல்லையா. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50% முழுக்க காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. 50% மீதி மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா. அதை மாற்றவும் முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேலைவாய்ப்புக்காக தான் அப்ளை பண்ணியிருப்போம், கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது. 50% வந்து காசு கொடுத்து தான் அந்த வேலைகள் எல்லாமே வாங்கிடுறாங்க. மீதி 50% நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க ஓகேங்களா. ஒரு மாவட்டத்துக்கு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 20 வேகன்சி தான் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டாக போடுறாங்க. அந்த 10 20 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் மார்க் முழுக்க மெரிட் பேஸ் தான் எடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் 10வது வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும் இல்லையா. அந்த பர்சன்டேஜில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜும் அதே மாதிரி மற்றவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்களோ அதில் டாப் பர்சன்டேஜ் வரவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, எஸ்எம்எஸ் வருமா மெயில் வருமானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ரிசல்ட் வந்து வெளியாகும் ஓகேங்களா. ஸோ மாவட்ட வாரியாக இன்னும் ஒரு சில தினங்களிலோ அதேமாதிரி கண்டிப்பாக செலக்ட் ஆனவங்களுக்கு இன்று முதல் எஸ்எம்எஸ் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே மாவட்ட வாரியாக இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா கூடிய வரையில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா டிஆர்பி வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து 1 by 1 அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிடைச்சிருக்கிற முக்கிய ரேஷன் அப்டேட் இது தான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சி நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சியாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அறிவிப்போட முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.